குண்டு 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 குண்டு. இது வந்து என்னன்னா பைக்கு காரு அதோட பேட்டரி ரீசார்ஜ் பாயிண்ட்டு. மணி வந்து நைட்டு 11 o'clock ஆகுது. ஸோ திடீர்னு எங்களுக்கு ஒரு ஐடியா. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ரொம்ப இருட்டாக இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும் காருக்குள்ள. அது ஏன்னு தெரியல, அப்படிதான் ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டே அவுட். நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். அம்மா கூட இருக்காங்க, டேடியும் இருக்காங்க. பட் ஆனால் டேடி வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம் நடுவில். ஸோ நம்ம போயிட்டு சில பல ஷாப்பிங் வேலைகள்லாம் இருக்குது, நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படியே சரி உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகலாம், நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறோம். சிலதே பாருங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரொம்ப தலையெல்லாம் அப்படி வழுஷு வாரி கம்மல்லாம் போட்டுலாம் வச்சுருக்கேன். கம்மல் போட்டிருக்கேன். ஆமாம், கம்மல் போட்டு கமலுன்ற டேடி. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கூடவே வந்து பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் ஒரு சீனை பாருங்க. அதமா கவுன்சிலர் ஆக போறாங்களா? கவுன்சிலர் ஆக போறியாமா? கவுன்சிலர் ஆக போறாங்களா? ஐயோ, இப்பவே ட்ரெயினிங் எடுக்கறாங்கம்மா. இப்பவே ட்ரெயினிங் எடுக்கறாங்க. உட்கார்ந்திருக்கிற போஸ் பாத்தீங்க. உட்கார்ந்திருக்க போஸ் கொடுத்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி போஸ் கொடுத்துக்கறாங்க. ரம்யா கிருஷ்ணன் மாதிரி போஸ் கொடுக்கறாங்க. நான் எல்லாம் சப்பானி மாதிரி உட்கார்ந்திருக்கேன். சரி போவோம். டி நகர் வந்தாச்சு. டாடி வந்து நாங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். என்னோட ட்ரெஸ் வேற கிழிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏமா நீ அந்த மாதிரி மாடர்னாக போட்டிருக்க, அது என்ன கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன்? அம்மா உண்மையாகவே கிழிஞ்சிருச்சுமா. மாடர்னா இப்படியா கிழியும்? கேவலமா. எனக்கு தெரியுது. சிரிப்பை பாரு. ஓகே ஃபைன். ஸோ டாடியை நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். டாடி வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ போகலாம். எங்கடே போகிறோம்? டி நகர். இப்போ டி நகரில் தான்டா இருக்கோம். பைத்தியம் சே, எப்படித்தானோ. சரி, நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போவோம். போயிட்டு நமக்கு வந்து ப்ளவுஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம குமரன் போகலான்டே. ஸோ குமரன் சில்க்ஸ் போகலாம். நம்ம வந்துட்டோம். என் செருப்பை காணும். ஐயையோ அம்மா, கடவுளே கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன், வந்துட்டோம், இறங்கி போகலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா பைக்கு காரு அதோட பேட்ரி ரீசார்ஜ் பாயிண்ட்டு. ஸோ குமரன் கிட்ட இருக்குது. சமல்ல இப்போ தான் பார்க்குறேன் நான். குண்டு, உனக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? போய் பண்ணிக்கோ. பீட்சா வாங்கி தர போறியா? அதில் தான் போய் ரீசார்ஜ் பண்ணலாம். அங்கே என்ன ரீசார்ஜ்? மொபைலா? காரு பைக்கு உன்ன மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்கிட்ட அப்படி பேசினா ஒன்றும் பண்ண மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பை பை, குட் நைட். அண்ட் நான் வந்து ஒரு சில ப்ளவுஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேனே. இந்த பிளெயின் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் பிரிண்ட் இருக்க மாதிரியான ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் வாங்கலாம். அந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லி வந்தோம். அப்புறம் அம்மாவுக்கும் ஒரு சில ப்ளவுஸ் தேவைப்பட்டுச்சு. அது எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு போகலாம் தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதனால. அதுக்கப்புறம் வந்து அம்மா நைட்டிக்கு மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மெட்டீரியல்ஸ் பார்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் வாங்கணும். இன்னொன்று, நான் காலேஜ் டேஸ்லலாம் நிறைய மெட்டீரியல் எடுத்து தான் எனக்கு சல்வார் ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கும் நான் சல்வார் மெட்டீரியல் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக நல்ல தூக்கம் வருது. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கே தெரில. 2 பேர் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் சும்மா நின்றுட்டுருக்கேன். பேசாமல் நானும் ஒரு saree வாங்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்தது. சரி ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போனோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு அந்த குவாலிட்டி வந்து ஃபீல் ஆகலை. இன்னொன்று ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. நம்மளே இந்த மெட்டீரியல் எடுத்து தச்சோன்னா அதை விட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மெஷர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அந்த ஃபிட்டில் இருக்குது. அது ப்ளவுஸ் ஃபிட்டாக போட்டது தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் எதுவுமே வாங்கலை. ஓகே, ஷாப்பிங் முடிஞ்சுது. நிறைய ஷாப்பிங் பண்ணோம். பாருங்கள், நான் எங்கள் அம்மாவோட எவ்வளோ குள்ளமாக இருக்கேன்னு. இவங்க எல்லாரும் ஹைட்டாக இருந்துட்டு என்னை மட்டும் குள்ளமாக பேத்துட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, இதுவும் ஒரு அழகு தான். ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. போகலாம் மாமா. உனக்கு பிடிச்சதை நான் வாங்கினேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அந்த நடுவில் இருக்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, அதை வேணால் பாப்பாவுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். வந்து உட்காந்துட்டோம். பட் மேலே போய் கேட்போம், இந்த சைஸ்க்கு கிடைக்குமா அந்த மாதிரின்னு சொல்லி. கிடச்சிதுன்னா நம்ம அதை வாங்கலாம். என் சைஸ்க்கு தான் கிடச்சிதுன்னா வாங்க முடியாது. ஏன்னா நான் போட மாட்டேன் லெஹெங்கா. எனக்கு பத்தாதுன்னு நான் டீசெண்டாக சொல்லாமல், நான் இன்டீசெண்டாக சொல்லாமல் எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நீ தான் குண்டு யானை பண்ணி. ஓகே ஃபைன், வா போகலாம் மேலே.
இது வந்து மெட்டீரியலாக இது. ஆனால் அவள் சைஸ்க்கு இல்லைன்ட்டாங்க. ஸோ மேலே போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு. கியூட்டா இருக்குல்ல, அழகா இருக்கு குட்டி பாப்பாக்கு. ஐயோ தங்க குட்டிமா. அவ்வளோவா வந்து பிடிக்கல. அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப கிராண்டாக பார்க்குறோம் ட்ரெஸ்ஸு. பட் அவ்வளோ கிராண்டாக இங்கே கிடைக்கல. ஸோ போவோம், வேறு ஏதாவது கடையில் பார்ப்போம். இல்லைன்னா இன்றைக்கி எவ்வளோ தேவைப்படுமோ சொல்லிட்டு வேறு எங்கேயாவது பார்க்க வேண்டியதான். சவுகார்பேட்டில் நல்ல கிராண்டாக கிடைக்கும். பட் நம்ம அவ்வளோ தூரம் போக முடியல. ஸோ முடிஞ்சளவுக்கு தேடி பார்ப்போம். இல்லைன்னா டிசைன் லெஃப்ட் வர வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அதான் அமைதியாயிட்டேனே. அப்போ கூட நிறுத்த மாட்டேன். டேக் கேர். சாரி வாங்குகிறோம். ஒருத்தவங்களுக்கு வந்து தட்டில் வச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்காக சாரி டைம். தட்டில் வச்சு கொடுக்காம கையில் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? நீங்கள் படத்தில் யோசினால தாங்க முடியலையே. உன் உயிரே போனாலும் நீ சாப்பிட்றத மட்டும் நிறுத்த மாட்டேனே. நிறுத்த மாட்டேன். எனக்கு ஆக்சுவலி அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் ரொம்ப பசிக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். ஷாப்பிங் ஓவர். அவ்வளோ பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை. சும்மா எங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நாங்கள் வந்தோம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் பண்ணுவீங்க அண்ணா? ஷாப்பிங்னா என்ன இப்போது அவ்வளோவா பண்ணோம். ஜஸ்ட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் தான் வாங்கணும். ஸோ அதுதான் நான் வந்து கொஞ்சம் நிறைய சாரீலாம் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நல்ல விஷயம் தான். ஆனால் தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன், ஆனால் கட்ட மாட்டேன். ஸோ அதுக்காக சரி சும்மா நானும் ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போகலாம். பயங்கரமாக பசிக்குது. ஆனால் இந்த ராம் வந்து மோசமானவங்க. கையில் காசே வச்சுக்கிறது இல்லை. போயிட்டு பாவம் வயசான ரொம்ப ஏழை போயிட்டு வயசான தாத்தா கிட்ட தாத்தா ஃபோன் பே இருக்கா அப்படின்னா அவர் அப்படின்றாரு. டிஜிட்டல் இந்தியா டே அப்படிதான் இருக்கும். உண்மைதான். ஆனா நம்ம கொஞ்சமாவது காசு வச்சுக்கணும். இப்போ பசிக்கு சோறு போடாம கூட்டு போற வீட்டுக்கு கானோட முடிஞ்சது. முந்தா நேத்து ஒரு 5000 ரூபாய் வித்ட்ரா பண்ணோம். எங்க போச்சு எப்படி போச்சுனே தெரியல. காசு ஃபுல்லா காலியா போச்சு. அப்படிதான் போகும். அதுக்கு என்ன பண்றது? ஸோ அதான் நம்ம வந்து போகலாம். அப்படியே போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா புண்ணியமா போகும்னு நினைக்கிறேன். இளநியாவது வாங்கி தாடே. ஓ இளநீ அந்த பக்கம் இருக்குடா. தெரில, பார்ப்போம். ஏதாவது கிடைச்சா நாங்கள் சாப்பிட்றோம். வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்க. என்னம்மா? அம்மா சடன் பிளான். இப்போ அம்மா நம்ம கூட இருந்தா கண்டிப்பா ஏதாவது ருசியா செஞ்சு கொடுப்பாங்க. அதுல ருசியா இன்னைக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா ஏதாவது டிஃப்ரெண்டா செஞ்சோம். இன்கிரிடியன்ட் வாங்கணும்ல. டிஃப்ரெண்டா செஞ்சோம்னா நாங்கள் ரெசிபி உங்களுக்கு காட்டுறோம். இன்கிரிடியன்ட் அம்மா கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஸோப்பா இந்த டிராஃபிக்ல நிக்கிறதே ஒரு எரிச்சலா வருதுடே. உனக்கு வரலையா? எனக்கு உன் கூட இருக்கிறதே எரிச்சலாம் வருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சத்யா நீ சொல்லும் போதே கேமரால அப்படியே இருட்டாகுதுடா. நான் இல்லைன்னா உன் வாழ்க்கையே இருட்டி போயிடும்னு சொல்ல வருது. அதுக்கு அப்படி கிடையாது. உன் பேச்சு எடுத்தாலே கேமரா இருட்டாகுது. இவ்வளோ நேரம் என் பேச்சு தான் எடுத்துட்டு இருந்தேன். நான் தான் பேசினேன். நீ வந்து எப்போ சொன்னியோ நான் இல்லைன்னா நல்லா இருக்கும்னு அப்போதான் நீ இருட்டான. எதுமா உனக்கும் நான் இல்லாமல் இருக்கணுமா? நான் அப்படி எப்பவுமே நினைச்சதில்லை. சரி நம்ம எல்லாம் சொல்லாத. பார்த்தல கேட்டல, அதுதான் தாய். நீயும் இருக்கியே பேய். ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து அம்மா தக்காளி சூப் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அம்மா செய்கிற தக்காளி சூப் வேற லெவலில் இருக்கும். தக்காளி சூப் வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இட்லியாவது உள்ளே இறங்கும். என்னடே நார்மலாகவே 30 இட்லி தானே சாப்பிடுவேன். பட் எனிவேஸ் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா போய் தக்காளி சூப் செய்கிறோம். மாஸ் பண்ணுறோம். எஸ் ஓகே நாங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப பசிக்குது. வேறு லெவலில் வந்து பசிக்குது. அம்மா தக்காளி சூப் செஞ்சுறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேபி உங்கள் யாருக்காவது அது எப்படி செய்யணும்னு தெரியணும்னா உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். எங்கள் அம்மாவுக்கு 100 கடாய் வாங்கி கொடுத்தாலும் சரி அதை வந்து ஸ்டீல் கரண்டியை போட்டு தேய்ச்சி இப்படி ஆக்கிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே இவ்வளோதான். இதுதான் எங்கள் நிலைமை. அசிங்கப்படுத்தோம். எத்தனை கடாயமா இப்படி ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணி அப்படி ஆக்குற? ஏமா அப்படி பண்ற? எல்லாத்துக்கும் சிரிச்சிருவாங்க உடனே.
ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு 5 தக்காளியே வேக வச்சுக்கிறோம். ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அரைக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம், ஒரு 10-15 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில விஷயங்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே நம்ம வறுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அதை போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வறுத்து அதுக்கப்புறம் உடனே வந்து 1 ஸ்பூன் சோம்பு நம்ம போடுறோம். அதையும் போட்டு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக நம்ம வறுக்கிறோம். அந்த டைமில் ஒரு ஸ்பூன் நம்ம மிளகு போடுறோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வறுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம போடுறோம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ போடலாம். நாங்கள் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டோம், சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா தக்காளி, அதை வந்து நம்ம நல்லா தோலெல்லாம் உரிச்சு ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அன்றைக்கி நாங்கள் ரொம்ப அவசரமாக செஞ்சோங்கிறதால சுட சுட நாங்கள் எல்லாத்தையும் பண்ணோம். நீங்கள் வேணால் லைட்டாக தக்காளி ஆற வச்சு கூட நீங்கள் தோலை உரிச்சிக்கலாம். ஸோ இந்த தக்காளி கூட நம்ம இப்போ வறுத்து வச்ச அந்த இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம ஒன்றா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 அரை ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள், ஜஸ்ட் ஒரு கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே கொட்டி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டி சூப் ரெடி. குண்டு 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 இங்க காட்டு குண்டு குண்டு குண்டு. நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நீ படம் பார்த்துட்டு இருக்க. எஸ், பிளாக் பேந்தர். இங்க காட்டு குண்டு 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 குண்டு. எல்லாம் சரி, பேருக்கு அக்கில் கொண்டு வந்து என் மூஞ்சில் வச்ச அக்கலா? அக்கில இல்லையா? நான் இப்போ வச்சு எப்படி தூக்கி காட்டினியே? அதுக்கு பேர் டான்ஸ். ஓ அப்படியா, சாரி. மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணி. பரவாயில்ல, வேண்டாம். காட்டு குண்டு குண்டு குண்டு. பைத்தியம். இப்போ நம்ம ஒரு கல் தோசை சுட்டு அந்த சூப்பை ஊற்றி சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? கொஞ்ச நேரம் நின்னதுக்கே செம்மையாக வேர்த்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் டெஸ்டிங் பீஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சுடுதான், ரொம்ப வேர்க்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஏசி ரூம் போக போகிறேன். அசிஸ்டன்ட் தோசை சுட்டு கொண்டு வந்து தரீங்களா உள்ள? எது விஷம் வேணுமா? எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். தோசை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, மம்மி சுட்டு கொடுப்பாங்க. நான் சாப்பிடணுமா? கொடு. ஃபர்ஸ்ட் எனக்கு தான், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ, உனக்கு பசிக்கலையா? சரி ஓகே, நான் சாப்பிடுறேன். ஏய் தொடாத என்னோட தோசையை. உள்ள எடுத்துட்டு வந்து கொடு. பை. சரி ஓகே, நான் போறேன் உள்ள. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். பாத்துமா, மேல குட்டில போதும் மேல. பா வேற லெவல்ல இருக்கு. டேபிள் மேல வச்சிருங்க. உங்களுக்கு கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சூப்பை பண்ணி நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு, எப்பவுமே வைக்கிறத விட. இன்னைக்கு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் நான் தான். இன்னைக்கு நான் கூட நின்னேன்ல, வேற லெவல் டேஸ்ட். How gross you are. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. டா எடுத்துக்கோ. படம் பார்க்கறேன்ற ஒரே மூடுனால தான் நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் பசிக்குதுங்கிறதுனால உங்ககிட்ட ரொம்ப பேச விரும்பல. குட் நைட். செம்ம டேஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று ஆக்சுவலி 5 to 10 minutes தான் மொத்தமாகவே ஆகுது செய்யறதுக்கு. இனிஷியலாக தக்காளி வேகிறது கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ ஷோராக செஞ்சு பாருங்கள். தூங்குறியாடி குண்டு தக்காளி? இல்லை, முடிச்சிட்டு இருக்கேன். முன்ன நான் கேட்கலையா, குண்டு தக்காளியை கேட்டேன். தங்கமாடி நீ வாழாட்டுறத பாரு. தங்க பிள்ளையாடி நீ? இல்லை, வெள்ளி பிள்ளை. சாப்பிடலாமா? இல்லை, சாப்பிட வேண்டாம். தங்க குட்டிமா சாப்பிடலாமாடி? சாப்பிட வேண்டாம். ஏச்சி மூடு. செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளைடி நீங்க. சீக்கிரம் பார்த்தா தலை சீக்கிரம் எடுத்துக்க முடியும். லவ் யூ பேபிமா. ஃபெபி மூக்கில் கை வச்சா நக்குவான் மூக்க. ஓகே, ஃபெபிக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கேன். சிக்கன் சாப்பாடு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பாடு முட்டை எல்லாம் போட்டேன். ஸோ அவன் சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்கணும். பார்ப்போம்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மணி வந்து நைட்டு 11 ஆகுது. ஸோ திடீர்னு எங்களுக்கு ஒரு ஐடியா. அது என்ன ஐடியா அப்படின்னா, இந்த கோஸ்ட் சேலஞ்ச் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். பட் நம்ம கோஸ்ட் சேலஞ்ச்னால யூஸ்வலி நடுராத்திரி 3 மணிக்கு தான் எடுக்கணும். ஸோ அதனால டைம் 11 ஆகுது. அம்மாவும் இருக்காங்கிறதுனால கோஸ்ட் சேலஞ்ச் பண்ணும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். அவங்க ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உட்கார வைக்கணும், அவங்கள தூங்க விட மாட்டேன் நான் கண்டிப்பாக. ஸோ அதனால 3 மணி வரைக்கும் எப்படியாவது வந்து முழிச்சிருந்து ஜாலியாக படம் ஏதாவது பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு முழிச்சிருந்து அதுக்கப்புறம் 3 மணிக்கு நாங்கள் கோஸ்ட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது ராம ஜானு ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பயமாக இருக்குமா என்னன்னு தெரியல, அது நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து அது வரைக்கும் முடிச்சுட்டு படம் பார்க்குறோம். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் மூவி. டெடி மூவி போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன குண்டுகளா 1:30 மணிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக முழிச்சு பசி வந்துச்சு மறுபடியும். ஓகே, அதனால என்ன சாப்பிடலான்னு பார்த்து இப்போ பிரெட் சாப்பிட போகிறோம். கலக்குங்க. எனக்கெல்லாம் பசிக்காது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி போய் சாப்பிடலாம்னு சொன்னதே நீதான். சரி, ஓகே. ரகசியத்தை வெளியே உடைக்காத. சுட்டு வச்சிருக்காங்க பாரு. ஓகே, நன்றிகள். நான் சாப்பிட போகிறேன் சாஸ் தொட்டு. சூப்பராக இருக்கும். ஓகே, டைம் வந்து 3 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம கோஸ்ட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சமயம் வந்துருச்சு. வேறு அப்போ பைலட் மாதிரி தூக்கி மாட்டிட மாட்டேங்கிறான். இப்போ தான் கண்டிப்பாக வீடியோ எடுக்க போகிறோன்னு. சரி, ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அதுக்குள்ளே மேடம் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம எழுப்பணும். அதுதான் பெரிய டாஸ்கே. ஆமாம், ஆக்சுவலி அவங்க வந்து எழுப்பி பசின்னு சொல்லி சாப்பிட்டு இப்போ வந்து மறுபடியும் எழுப்பா மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது நம்ம பண்ணுவோம். ஃபெபியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனிவேஸ் போகலாம். ஓகே, ஃபைனலி அந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. செம சூப்பராக வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா செமையாக இருந்தது, எடுக்கும்போதே செம ஜாலியாக இருந்தது, செமையாக இருந்துச்சு. பேய் கூட பேசும்போது செம ஜாலியாக இருக்குன்னு சொல்கிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். இல்லை, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக எங்களுக்கு வந்து நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ தேட்ஸ் இட். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் Keerthi. Bye.